உங்களுடைய குருநாதரான பாலாஜி சக்திவேல எப்ப சமீபத்தில சந்திச்சீங்க? என் கல்யாணத்துக்கு கிஃப்ட் குடுத்ததுக்கப்புறம் இதுவரைக்கும் நேர்ல நான் சந்திச்சதே இல்ல. ஆ. ஆனா கன்வே பண்ணுவேன். சார் இந்த மாரி படம் வருது, இது பண்றேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்ப தீவினை போட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு பண்றேன். அதுல பெரிய ஃபோட்டோ பயங்கரமா திவான் மாரி ஒரு நல்ல பெரிய ஒரு வரைஞ்சு பயங்கரமா பாருங்க அப்படின்னு. யாருக்குமே தெரியாதுன்னு நெனச்சு அத கொண்டுட்டு வந்து என்ட்ட காமிச்சாங்க. "என்னங்க பாலாஜி சார் ஃபோட்டோ சூப்பரா இருக்கு. சார் தான் நடிக்கிறாங்களா?" அப்படின்னு. அவைங்க பிரம்மாண்டமா நெனச்சத ஒரே வார்த்தையில போட்டு டப்புன்னு உடைச்சுப்புட்டேன். இப்ப தெரியுதா உங்களுக்கு? ஏங்க என் குருநாதர் எனக்கு தெரியாதா? அது என்னது அப்படின்னு. ஸோ இதுலயாவது காம்பினேஷன் சீன் ஏதாவது வருமா? நடிச்சுருவோமான்னு பார்த்தேன். கடைசில தீவினை போடுதலையும் பண்ண முடியல. ஐ மீன் ஏன் அந்த வெப் சீரிஸ் நான் 9 எபிசோடு பண்ணி முடிச்சுட்டேன்னாலும், அவரோட காம்பினேஷன் இல்ல. நந்தன்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட் நைட்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் அவரு பன்முக கலைஞர் சார் அவரு. அவருக்குள்ள எல்லா டைமென்ஷனும் இருக்கு சார் அவருக்கு. வழக்கின் 18லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு லேயர்ல 2 கதை சொல்லியிருப்பாரு. ம். ஒரு ஷாட் தான் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எ இங்க சித்ரா சார் இருக்காருன்னா, பின்னாடி இருக்கிற அந்த லைட்டுக்கு ஒரு கதை இருக்கும். அந்த கேமராவுக்கு ஒரு கதை இருக்கும். அப்படின்ற மாரி ஓப்பன் பண்ணிருப்பாரு. சரியான ஒரு எடிட்டிங் மெஷினா இருக்கும். பெரிய கலைஞர் சார்.